ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ஆன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்க்கோடைய குவிஸ் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ நேஷனல் பார்க்குன்னு இதற்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து 107 நேஷனல் பார்க்கையும் ஈஸியான க்ளூவோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் எந்தெந்த நேஷனல் பார்க் தான் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் கீழே வருது, எந்தெந்த நேஷனல் பார்க்லாம் வந்து ராம்சார் சைட்ஸ் கீழே வருது அப்படின்றதையும் நம்ம அதிலேயே பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம வந்து அந்த நேஷனல் பார்க்கை படிச்சதை வச்சு குவிஸ் அட்டென்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி நேஷனல் பார்க்கை படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த குவிஸை வந்து அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகளே, இந்த குவிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நான் குவிஸ் 1ன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நேஷனல் பார்க்குக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வந்து க்ளூவோட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவிஸ் 1ல் ஒரு 15 கொஷின் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே. இந்த 15 கொஷினையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் படிப்பேன். கொஸ்டின் படிச்சிட்ட பிறகு ஒரு 2 to 4 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். அந்த டைமுக்குள்ளார நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டா இல்ல தப்பான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மனசாட்சிக்கு உண்மையா நீங்க வந்து என்ன ஆன்சர் ஆப்ஷன் தோணுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு, இன்கேஸ் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வெரி பண்ணிக்க வேணாம், நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், கத்துப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஏன் குவிஸ் 1ன்னு நான் சொல்றேன்னா, நான் நேஷனல் பார்க் எடுத்துட்டு வந்துட்டேன், அது க்ளூவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். குவிஸ் 1ல வந்து உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அடுத்து எக்ஸாம் வரப்ப நீங்க இதோட அதை விட்டுட்டீங்கன்னா இதை வந்து நீங்க மறந்துடுவீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, எவ்ரி 2 weeks ஒன்ஸ் வந்து குவிஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். எதுல இருந்துன்னா நேஷனல் பார்க்ல இருந்து. ஸோ நேஷனல் பார்க் மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் ஸ்டாட்டிக் டாபிக் எடுத்துட்டு வரணும் அதுல இருந்தும் ஃப்ரீக்வெண்டா வந்து உங்களுக்கு குவிஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ வேற என்னெல்லாம் டாபிக் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன்னா, ராம்சார் சைட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன் மக்களே. இன்டர்நேஷனல் இயர்ஸ் இதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஓகேங்களா? லைக் 2024 இஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் என்ன, 2021 இஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து அதில் க்ளூவோட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் அதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான குவிஸ் வீடியோவும் நான் எடுத்துட்டு வரேன். இப்போ ரீசெண்டா நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் கேபிட்டல் கவர்னர் ஆஃப் ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வருவோம். நேஷனல் பார்க்ல ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு க்ளூவை. இது வந்து குவிஸ் 1. இதோட 2 வீக்குக்கு அப்புறம், அதாவது 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி குவிஸ் 2 வரும். ஓகேங்களா? அதோட திருப்பி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் குவிஸ் 3 வரும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, எக்ஸாமுக்கு போறப்போ உங்களுக்கு நல்ல நேஷனல் பார்க் வந்து ஞாபகமா இருக்கும். நீங்க கண்ண முடியும்னு கொஸ்டினை படிச்ச உடனே நீங்க வந்து ஆன்சர் ஆப்ஷன் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை மற்ற எக்ஸாம்ல என்ன பண்ணிருப்போம், ஆன்சர் ஆப்ஷன் இதுவா அதுவான்ற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல நேஷனல் பார்க்ல இருந்து கொஸ்டின் வருதா, நீங்க தைரியமா அட்டன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ கீழே வந்து 5 ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆன்சர் ஆப்ஷன் கரெக்ட்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நீங்க வந்து டைப்லாம் பண்ண வேணாம். கோவா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அப்படிலாம் டைப் பண்ண வேணாம். ஆன்சர் ஆப்ஷன் என்ன, ஏவா, பியா, சியா, டியா, ஈயா, அதை மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மக்களே. ஸோ நம்ம வந்து ஒரு க்ளூ வச்சிருந்தோம். ஸோ ஹரின்ற பையன் காளி சார் கிட்ட போய் டியூஷன் படிக்கிறான். அதனால அவன் என்னவா ஆகிட்டான், சுல்தானா ஆகிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ காளி சார் நேஷனல் பார்க்கும் எங்க தான் இருக்கு, ஹரியானால தான் இருக்கு. சுல்தான்பூர் நேஷனல் பார்க்கும் எங்க தான் இருக்கு, ஹரியானால தான் இருக்கு. இப்போ நான் சுல்தானை பார்த்தவொடனே எனக்கு ஹரி, காளி சார் இந்த ஸ்டோரி ஃபுல்லா கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கும் கனெக்ட் ஆகணும். ஸோ எக்ஸாம்ல அப்பதான் ஈஸியா நம்மளால அடிக்க முடியும் மக்களே. ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாமா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ்? ஆந்திர பிரதேஷ்ல எந்த நேஷனல் பார்க் இருக்கு கீழே இருக்க 5 ஆப்ஷன்ல? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ கீழே இருக்க 5 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து, எந்த நேஷனல் பார்க் வந்து உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்குன்னா பப்பிகொண்டா நேஷனல் பார்க். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன க்ளூ சொல்லியிருந்தேன், ராஜீவ் காந்தி சந்திரபாபு நாயுடுவை பார்க்கறதுக்காக ஒரு பாப்பாவை கூட்டிக்கிட்டு வெங்கடேஸ்வரா
திருப்பதி மலை மேல ஏறி போறாரு. எதற்கு? சந்திரபாபு நாயுடுவை பாக்குறதுக்காக. ஸோ ராஜீவ்காந்தி, பப்பிகொண்டா நேஷனல் பார்க், வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. ஆந்திரானாலே க்ளூ கோட் என்ன? ஒன்னு சந்திரபாபு நாயுடுன்னு நம்ம க்ளூ கோட் வைப்போம். இல்லாட்டி சிஎம் மாறிட்டாருன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் க்ளூல வந்து சிஎம் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இல்லாட்டி ஸ்டாட்டிக்கா ஒரு க்ளூ வேற ஏதாவது வச்சுக்கணும்னா திருப்பதி மலை மேல, எதுனாலும் திருப்பதி மலை மேல அப்படின்ற மாரி நீங்க க்ளூ கோடு வச்சிருக்கணும். ஆந்திர பிரதேஷ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அதுதான், நேஷனல் பார்க்கும் அதுதான், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கும் அதுதான், சிஎம் கேபிட்டல் கவர்னருக்கும் அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கான க்ளூ கோட் செட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பப்பிகொண்டா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஸோ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. சத்புரா நேஷனல் பார்க் எங்க இருக்கு மக்களே? ஸோ எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து என்னன்னு பாக்குறீங்க, ரிமைனிங் இருக்க 4 ஆப்ஷன்ல ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கில்ல நல்லா பூஸ்ட் பண்ணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ சத்புரா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மதியம் சாப்பாட்டுக்கு ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், சஞ்சய்னு ஒருத்தவங்க, மாதவ்னு ஒருத்தவங்க, கனகான்னு ஒருத்தவங்க, 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க. ஃபாசில் நேஷனல் பார்க். ஓகேங்களா? அதனால அவங்க வேன்ல வருவாங்க. அந்த வேன்ல இருந்து விகாரமான ஒரு டைனோசர் எடுப்பாங்க. விகார் நேஷனல் பார்க். ஸோ டைனோசர் நேஷனல் பார்க். ஓகேங்களா? எடுத்து என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ண அந்த பெண்ணை வந்து ஓரமா வச்சிருவாங்க. பெண்ணா நேஷனல் பார்க். ஸோ ஓரமா வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைனோசரை சாப்பிடுவாங்க, பீஸ் போட்டு சாப்பிடுவாங்க. சத்புரா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ திருப்பவும் சொல்ற மக்களே, அந்த நேஷனல் பார்க்ல இந்த க்ளூவை தான் நான் சொல்லியிருப்பேன். அழகா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கூட அட்டென்ட் பண்ணுங்க, உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விகார் நேஷனல் பார்க் இப்போ சொன்னேன் இல்லையா, மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மோலம் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஸோ மோலம், ஸோ நம்ம பையன் ஒருத்தவன் பிபி மோலம் அடிச்சுக்கின்னு கோவாக்கு போறான். ஸோ கோவால தான் வந்து மோலம் நேஷனல் பார்க் இருக்கு. மகாத்மா காந்தி மெரைன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மகாத்மா காந்தி மெரைன் நேஷனல் பார்க் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கு. மகாத்மா காந்தியை கலாட்டா பண்ணி சாவடிச்சிருவாங்க. அதனால ராணி ஜான்சி சேடா ஹேரை பிச்சுக்கிட்டு அந்தமான், அவங்க ஒரு மான் வச்சிருந்தாங்க, அந்த மானுடைய ட்ரெஸ்ல நார்த் பட்டன், சவுத் பட்டன், மிடில் பட்டன் எல்லாத்தையும் கைட்டிட்டு இருந்தாங்க. எப்பனா கேம்ப் பெல் அடிச்சது கூட தெரியாம. ஸோ இதை பார்த்தவொடனே எனக்கு அந்த ஸ்டோரியில இருக்க எல்லா கீவேர்டுமே ஞாபகம் வருது பாத்தீங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வரணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following national park is located in Assam? அஸ்ஸாம்ல எந்த நேஷனல் பார்க் இருக்கு? ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸ்பீடா, கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் நமக்கு டைமே இருக்காது. ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ அஸ்ஸாம்ல என்ன நேஷனல் பார்க் இருக்கு? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனாஸ் நேஷனல் பார்க். கஞ்சா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? சத்தீஸ்கர்ல இருக்கு. சத்தீஸ்கருக்கான க்ளூவை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட சொல்லியிருந்தேன். அந்த நேஷனல் பார்க் எடுக்கிறப்பே ஒரு ஆஸ்பிரண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் வேற யாராவது க்ளூ போடுறதா இருந்தாலும் நீங்க ஒரு நார்மலான ஃபன்னியான ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறமான சத்தீஸ்கரையும் கஞ்சா நேஷனல் பார்க்கு, ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு க்ளூவை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க மக்களே. ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் பக் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. பிளாக்ல ஒரு பெக் போடுறது, அந்த கதையை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தச்சிகம் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? தச்சிகம் தாச்சி அப்படின்னு யார் சொல்லுவா? சலீம் சொல்லுவான். எங்க இருந்து சொல்லுவான்? ஃபாரஸ்ட்ல, சிட்டி ஃபாரஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு சொல்லுவான். எப்ப சொல்லுவான்? காசி நாக்னு ஒருத்தவன் ஜக்குல இருந்து ஒரு நாகப்பாம்பை எடுத்து கிஸ் பண்ணுவான், அதனால அவன் சொல்லுவான். ஸோ ஜக்கு எங்க வரும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? ஸோ தச்சிகம் நேஷனல் பார்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர். குதிரைமுக் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? குதிரையில யார் வருவா? கர்ணன் வருவா. ஸோ அப்போ வந்து குதிரைமுக் நேஷனல் பார்க் எங்க வரும்? கர்நாடகால வரும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following national park is located in ஒடிஷா மக்களே? ஸோ ஒடிஷால என்ன நேஷனல் பார்க் இருக்கு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஒடிஷால என்ன நேஷனல் பார்க் இருக்கு? சிம்லிபால் நேஷனல் பார்க் மக்களே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. ஸோ ஒடிஷாக்கு என்ன க்ளூ சொல்லியிருந்தேன்? ஓடி ஓடி உழைக்கிறவங்க பீத்திக்க மாட்டாங்க, பீத்தர் கன்னிகா. ஓகேங்களா? ஓடி ஓடி உழைக்கிறவங்க பீத்திக்க மாட்டாங்க, பீத்தர் கனிகா நேஷனல் பார்க். அவங்க எப்படி இருப்பாங்க? சிம்பிளா இருப்பாங்க, சிம்லி பால். ஸோ இங்கேயும் வந்து ஒரு சிம்பிள் இருக்கு. இது எங்க வரும்? ஹிமாச்சல் பிரதேஷ்ல வரும். ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஹேமா வந்து இந்திராவை கில் பண்றதுக்காக கிரேட் ஹிமாலயனுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் கூட
ரிஸ்க் எடுக்காம சிம்பிளா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து சிம்பிள் பாரா, இது வந்து சிம்பிளி பால். ஸோ அடிஷ்னலா என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, சிம்பிளா பால் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க யாரு, ஓடி ஓடி உழைக்கிறவங்க, பீத்திக்க மாட்டாங்க, அவங்க சிம்பிளா பால் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ சிம்லிபால் நேஷனல் பார்க் எங்க இருக்கு, ஒடிஷால இருக்கு. நோ கிராக் நேஷனல் பார்க் எங்க இருக்கு மக்களே, ஸோ நோ கிராக் நேஷனல் பார்க் மேகாலயால இருக்கு. என்ன க்ளூ சொல்லியிருந்தேன், பல்பம், பல்பத்தை எடுத்து மேகத்தை நோக்கி மேகமாய் வந்து போகிறாய் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நோ கிராக் நேஷனல் பார்க் எங்க இருக்கு, மேகாலயால இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் முர்லி நேஷனல் பார்க். முர்லி நேஷனல் பார்க் எங்க இருக்கு, மிசோரம்ல இருக்கு. மிஸ்ஸை வந்து ட்ரை பண்ணுவான், ஸோ கிடைக்காதனால காதல் முரளியா அவன் மாறிடுவான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இத்தாங்கி நேஷனல் பார்க் எங்க இருக்கு, இத்தாங்கி நேஷனல் பார்க் வந்து நம்ம ஏதாவது ஈவெண்ட் போனா பூச்செடி கொடுப்பாங்க, ஆனா நாகாலாந்துல ஏதாவது ஈவெண்ட் போனா என்ன கொடுப்பாங்க, இந்தாங்க நாகப்பாம்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இத்தாங்கி நேஷனல் பார்க் நாகாலாந்துல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா மக்களே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், Pambadum Shola National Park is located in which state? Pambadum Shola National Park is located in which state? So எந்த ஸ்டேட்ல இந்த Pambadum Shola National Park இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் டைம் இருக்காது, வேக வேகமாக நம்ம கொஸ்டினை படித்த உடனே ஆன்சர் என்னன்னு கரெக்டாக சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிடணும். ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்களா. பம்படம் ஷோலா நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்ல இருக்கு, பம்படம் கேரளா இருக்கு, கேரளால இருக்கு. ஓகேங்களா. ஸோ பெரியார் வந்து நேச்சருக்காக கேரளா போவாரு, அங்க ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடும், அதுதான் பம்படம் ஷோலா நேஷனல் பார்க். அதை பார்த்து அவரு நாகைமுடி மேல் இருக்கும் அந்த பாட்டு சிங்க் ஆகும், ஆனா அவர் வந்து சைலண்ட் ஆயிடுவாரு. ஸோ சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், அதனால அவரு மதிக்கெட்டான் சோலை, ஸோ எந்த தாட்டும் இல்லாம பிளாங்க் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னது, கேரளா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே, விச் ஆர் த ஃபாலோவிங் நேஷனல் பார்க் இஸ் இன் ராஜஸ்தான்? ராஜஸ்தான்ல எந்த நேஷனல் பார்க் இருக்கு, இஸ் லொகேட்டட் இன் ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ராஜஸ்தான்ல எந்த நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிஸ்கா நேஷனல் பார்க். ராஜா வந்து போருக்கு போவாரு, அப்ப வந்து சரிஸ்கான்றவங்களுடைய மூக்க வந்து அறுத்துருவாரு. ஸோ மூக்க அறுத்ததுனால ரத்தம் கொட்டும், ரத்தம்பூர் நேஷனல் பார்க். ஆனா அவரு அதை பத்தி கூட வெரி பண்ணாம டெசர்ட்டுக்கு போயிட்டு கியோ லேடியோ லேடியோ அப்படின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு. ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ சரிஸ்கா தான் அவரு மூக்க அறுப்பாரு. ஓகேங்களா. ஸோ சரிஸ்கா நேஷனல் பார்க் எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் எங்க மக்கள் இருக்கு, சிக்கிம்ல இருக்கு. ஓகேங்களா. கஞ்சமா இருந்தாலே சிக்கல் தான், சிக்கிம்ல இருக்கு. ஸோ முதுமலை நேஷனல் பார்க் எங்க இருக்கு, முதுமலை மூடாமல் வைத்திருந்த பெட்டியில், ஸோ தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் முதுமலை நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ அதாவது இந்திரா காந்தியும் அண்ணாமலையும் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னர், ஒரு மன்னரை பார்க்க போறாங்க, தமிழ்நாட்டில் இருக்க மன்னரை, அவர் வந்து மூடாம வச்சிருந்த பெட்டியில இருந்து மூக்குத்தியை எடுத்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். காசு பிரம்மாண்ட ரெட்டி நேஷனல் பார்க், காசை பிரம்மாண்டமா செலவு பண்ணி முருகருக்கு வந்து கானா சாங்க போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு மகா வீரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யாரு, தெலுங்கானா, கானா கானா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேலி ஆஃப் ஃபிளார்ஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு, வேலி ஆஃப் ஃபிளார்ஸ் நேஷனல் பார்க் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகேங்களா. என்ன க்ளூ சொல்லியிருந்தேன், ஸோ கோவிந்த்னு ஒருத்தர் இருப்பாரு, ராஜாஜின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த கோவிந்த் வந்து கங்காவையும், ராஜாஜி வந்து நந்தா தேவியும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால வேலி ஆஃப் ஃபிளார்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணதுனால அந்த காண்டுல, ஸோ உத்தரகாண்ட்ல இருக்க அந்த காண்டு இருக்குல்ல, அந்த காண்டுல அவங்க எங்க போயிடுறாங்க, ஜிம்முக்கு போயிடுறாங்க. ஸோ ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் எங்க இருக்கும், ஸோ உத்தரகாண்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. 7th question மக்களே, ஐடென்டிஃபை த நேஷனல் பார்க் தட் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் ராம்சார் வெட்லேண்ட். ராம்சார் சைட்ஸ் கீழே இருக்க 5 ஆப்ஷன்ல எந்த நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நீங்க வீடியோ பார்த்துருந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ யார் வீடியோ பார்த்துட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க 5 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் ஆப்ஷன், எந்த நேஷனல் பார்க் ராம்சார் சைட்ஸ் கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் மக்களே. ஸோ ராம்சார் சைட்ஸ் கீழே எந்தெந்த நேஷனல் பார்க்லாம் வரும், கியோலேடியா நேஷனல் பார்க், சுந்தர்பன் நேஷனல் பார்க்,
பீதர்கனிகா நேஷனல் பார்க், கல்ஃப் ஆஃப் மன்னர் நேஷனல் பார்க் அண்ட் சுல்தான்பூர் நேஷனல் பார்க். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொன்று டேட்டா இருக்கு, அதை நான் அடுத்த கொஸ்டினா வச்சிருக்கேன், அதனால அதை நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அது அந்த கொஸ்டின் வரப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ மனாஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. காசி நாக் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இவன் காசி ரங்கா, இவன் காசி நாக். ஓகேங்களா? கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஏன்னா ஹேமா கிரேட் ஹிமாலயன் கூட்டிட்டு போய் தான் இந்திராவை கீழே தள்ளி விடுவா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், as of February 2026 how many national parks are there in India? இந்தியாவில் மொத்தம் எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு இப்போ பிப்ரவரி 2026 படி? ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது நேஷனல் பார்க் ஆட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நானே வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை அப்டேட்டும் பண்ணுவேன், அதற்கு க்ளூவும் நான் கொடுப்பேன் மக்களே. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னா 107 நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் பிப்ரவரி 2026 படி 107 நேஷனல் பார்க் இருக்கு மக்களே. இதில் வேற எந்த டேட்டாவும் நம்ம எடுத்துக்க முடியாது, வேணும்னா இங்கே எடுக்கலாம். ஸோ 98 இருக்குல்ல, 98 என்னன்னா ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவில் மொத்தம் 98 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் தான் அதிக நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இருக்கு. 20 ராம்சார் சைட்ஸோடைய தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து 11 ராம்சார் சைட்ஸ் இருக்கு மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following national park is the smallest national park in India? ஸோ ஸ்மாலஸ்ட் நேஷனல் பார்க் எது? ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட், வெரி குவிக். பண்ணிட்டீங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் பட்டன் நேஷனல் பார்க். இந்த சவுத் பட்டன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கு. அந்தமானுடைய நார்த் பட்டன், சவுத் பட்டன், மிடில் பட்டனை யாரு கைட்டுவா? ராணி ஜான்சி. எதற்காக கைட்டுவாங்க? காந்தி வந்து கலாட்டா பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அதனால ராணி ஜான்சி என்ன ஆவாங்க? சேட் ஆவாங்க. சேட் ஆகி என்ன பண்ணுவாங்க? மவுண்ட் ஆரியேட் ஏரை வந்து பிச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கு மக்களே. ஓகேங்களா? ஸோ ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. ஓகே. ஸோ கியோலேடியா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? லேடியோ ராஜஸ்தான்ல இருக்கு. டெசர்ட் நேஷனல் பார்க் ராஜஸ்தான்ல இருக்கு. டெசர்ட்ல தான் போய் அவர் செலிப்ரேட் பண்ணுவார். சுந்தர்பன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ என்ன க்ளூ சொல்லியிருந்த வெஸ்ட் பெங்காலுக்கு? குருக்கு வந்து ஜலம் தேவைப்படுது, அதனால சுந்தர் வந்து பஸ்ல போய் ஜலத்தை கொடுப்பான். அதாவது பக்ஸார் நேஷனல் பார்க். ஓகேங்களா? பக்ஸா நேஷனல் பார்க். ஸோ குருமாரா நேஷனல் பார்க். ஸோ சுந்தர் வந்து சுந்தர்பன் நேஷனல் பார்க். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க? நியோரா நேஷனல் பார்க், சிங்காலிலா நேஷனல் பார்க். ஸோ பெண்கள் நேரா சிங்குலா ஜலத்தை எடுத்துட்டு போய் குருமாரா கிட்ட கொடுப்பாங்க. ஆனா இந்த சுந்தர் என்ன பண்ணுவான்? பக்ஸா நேஷனல் பார்க் பஸ்ல போய் ஜலத்தை வந்து குருமாரா கிட்ட கொடுப்பான். இதுதான் வெஸ்ட் பெங்காலுக்கான க்ளூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே, which of the following is known as the floating national park in India? ஸோ ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டுலே ஒரே ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. அந்த நேஷனல் பார்க் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னா கைபுல் லெமாஜோ நேஷனல் பார்க். கைபுல் லெமாஜோ நேஷனல் பார்க் தான் இந்தியாவிலையும் சரி வேர்ல்ட்லயும் சரி ஒரே ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல இருக்கு. கை ஃபுல்லா லஞ்சம் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். மணி வாங்கினா கை ஃபுல்லா லஞ்சம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ கனகா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மாதவ், கனகா, சஞ்சய் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ரத்தம்பூர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? ரத்தம் வந்துச்சு யாரால? ராஜாவால. ராஜா வந்து சரிஸ்கா மூக்க அறுத்ததுனால. ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான்ல இருக்கு. சஞ்சய் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? பெஞ்சி நேஷனல் பார்க் எங்க மக்களே இருக்கு? பெஞ்சி நேஷனல் பார்க் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. அதாவது அங்க வந்து சஞ்சய் காந்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஜவஹர்லால் நேருவை கூட்டுக்கிட்டு ஜண்டா மேலாம் வச்சுக்கிட்டு நேவிகேஷன் போட்டுக்கிட்டு மகானா பார்க்க போவாரு. அங்க போய் ஒரு பெஞ்சில போய் உட்காருவாரு. ஆனா அவரை மகானா பார்க்க விடாம தடை பண்ணிடுவாங்க. ததோபா நேஷனல் பார்க். இதுதான் மகாராஷ்டிராக்கான க்ளூ சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So 11th question, which of the following national park is the largest national park in India? Smallest national park நம்ம பார்த்தோம் சவுத் பட்டன் நேஷனல் பார்க். largest national park in India என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ ஏவா, பியா, சியா, டியா, ஈயா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமிஸ் நேஷனல் பார்க். இது வந்து எங்க இருக்கு? ஸோ ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு மக்களே. லடாக் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ அதாவது October 31, 2019
அப்பதான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாங்க. அக்டோபர் 31ன்றது என்ன டே? சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய டே. ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய ஸ்டாச்சு தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு. இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. எதற்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல சொல்றாங்க? இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு நிறைய ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிலாம் பிரிஞ்சு இருந்தது. அதை ஒன்னா சேர்த்ததோடைய பெருமை இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தான் இருந்தது. அதனால வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இவருக்காக வச்சது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நேவிகம் நேஷனல் பார்க். நேவிகேஷன் போட்டு போவாங்க யாரு? சஞ்சய் காந்தியும் ஜவஹர்லால் நேருவும். ஸோ இது வந்து எங்க வரும்? மகாராஷ்டிரால வரும். கியோலேடியா நேஷனல் பார்க் ராஜஸ்தான்ல வரும். சவுத் பட்டன் நேஷனல் பார்க் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல வரும். சண்டோலி நேஷனல் பார்க் மகாராஷ்டிரால வரும். ஸோ சண்டா மேளம் போட்டுக்கிட்டு நேவிகேஷன் போட்டுக்கிட்டு ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு சஞ்சய் போவாரு, சஞ்சய் காந்தி போவாரு, பெஞ்சில் போய் உட்காருவாரு, தடை பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே, ஐடென்டிஃபை த நேஷனல் பார்க் தட் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் எ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ ராம்சார் சைட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரியே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கீழே எந்த நேஷனல் பார்க் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்பன் நேஷனல் பார்க்கும் சரி, கியோலேடியா நேஷனல் பார்க்கும் சரி உங்களுக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ல வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் சி மக்களே. பட் இந்த சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இருக்குல்ல, இந்த சுல்தான்பூர் நேஷனல் பார்க் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கீழே வராது, ராம்சார் சைட்ஸ் கீழே வரும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டேட்டா சொல்றேன், ஆனா சொல்ல மாட்டேன், அடுத்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன்னு சொன்னல, அது இதுதான். ஸோ இந்த சுந்தர்பன் நேஷனல் பார்க்கும் சரி, கியோலேடியா நேஷனல் பார்க்கும் சரி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கீழேயும் வரும், ராம்சார் சைட்ஸ் கீழேயும் வரும். ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் காமனா வந்து உங்களுக்கு ஹெரிட்டேஜ் சைட்லயும் வரும், ராம்சார் சைட்லயும் வரும். என்னென்ன? சுந்தர்பன், கியோலேடியா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு மட்டும் காமனா வந்து உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே இருக்கும். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லயும் இருக்கும், ராம்சார் சைட்லயும் இருக்கும். ஓகே, இந்த சுல்தான்பூர் நேஷனல் பார்க் வந்து ஹெரிட்டேஜ் சைட்ல வராது, ஆனா ராம்சார் சைட்ல வரும். ஸோ அப்படி சிம்பிளா பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க மூணுமே ராம்சார் சைட்ல வரும், ஆனா இங்க கொடுத்துருக்கிறதுல ஏவும் சியும் மட்டும்தான் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன? போத் ஏ அண்ட் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே, which of the following national park is located in West Bengal? West Bengalல எந்த நேஷனல் பார்க் இருக்கு? இப்பதான் நான் வந்து உங்களுக்கு க்ளூவே சொன்னேன். ஸோ ஆன்சரே சொல்லிட்டேன் அப்ப நான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி மக்களே. ஏன்னா பக்ஸா நேஷனல் பார்க்கும் வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு, ஜல்தாப்ரா நேஷனல் பார்க்கும் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு, நியோரா வேலி நேஷனல் பார்க்கும் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. ஸோ ஆல் ஏபிசி, நன் ஆஃப் தி அபோவ் கிடையாது. நன் ஆஃப் தி அபோவ்க்கும் நன் ஃபாலோஸ்க்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ரீசனிங் பார்க்குறப்ப நான் தெளிவாக உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர்? ஸோ இதுதான் வந்து வேர்ல்டஸ்ட் நேஷனல் பார்க், ரொம்ப பழமை வாய்ந்த நேஷனல் பார்க் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்க மக்களே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து 1936 மக்களே. ஸோ 1936 தான் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஸோ கல்ஃப் ஆஃப் கட்ச் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் மக்களே? ஹச்னு தும்மனம், அது வந்து ஒரு சைன் லாங்குவேஜா வச்சிருந்தாங்க. யாரு? குஜராத். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து குஜராத். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் மக்களே. ஸோ இப்போ 15 கொஸ்டின்மே வந்து நம்ம பார்த்தாச்சு. இது வந்து குவிஸ் 1. குவிஸ் 2 வந்து ஆஃப்டர் 2 வீக்ஸ் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன், இல்லாட்டி ஆஃப்டர் 1 மந்த் நான் எடுத்துட்டு வரவா? ஒரு மாசம் கழிச்சு நேஷனல் பார்க்ல திருப்பி குவிஸ் எடுத்துட்டு வரவா, இல்ல 2 வாரம் கழிச்சியே திருப்பி நான் குவிஸ் எடுத்துட்டு வரவா அப்படின்றத, உங்க சஜஷன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுத்த வீடியோவா உங்களுக்கு வந்து சிஎம், கவர்னர், கேபிட்டல் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அது வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அதற்கான குவிஸை வந்து நான் நெக்ஸ்ட் எடுத்துட்டு வருவேன். இதோட குவிஸ் தான் அடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே ஆஃப்டர் 2 வீக்ஸோ இல்லாட்டி நீங்க என்ன டைம் பீரியட் சொல்றீங்களோ அந்த பீரியட்ல இதோட குவிஸ் 2 வரும். இன்டர்நேஷனல் இயரை பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதோட குவிஸையும் நான் எடுத்துட்டு வரணும்னு பார்க்குறேன். பட் நீங்க அதை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்டர்நேஷனல் இயரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதுவும் நம்ம எடுத்துட்டு வரலாம். இதை தவிர்த்து மக்களே, ப்ளூ ஃபிளாக் பீச்சு,
இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஏன்னா ஆர்ஆர்பி மெயின்ஸ் எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸு, ஸோ ஃபெஸ்டிவல்ஸு, டான்ஸு, என்னென்ன ராக்கெட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க லைக் சந்திராயன் அதெல்லாம் இருக்குல்ல, அது பற்றிய நியூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை பற்றிய நியூஸு, இந்த மாதிரி எல்லா ஸ்டாட்டிக்குமே நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ 1 by 1 எடுத்துகிட்டு வருவேன். இப்போதைக்கு நம்ம சக்ஸஸ் ஆனில் என்னெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ராம்சார் சைட்ஸு பார்ட் 1 பார்ட் 2 மக்களே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அதில் ராம்சார் அக்ரிடியேஷன் சிட்டி வரைக்குமே நான் கவர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்ட் 2ல பாருங்க. பார்ட் 1ல வந்து ராம்சார் சைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பார்ட் 2ல வந்து ராம்சார் அக்ரிடியேட்டட் சிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் இயர்ஸு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் பார்க்கு, இப்போ வந்து சிஎம் கேபிட்டல் கவர்னர், இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்ல கவர் பண்ணியிருக்கேன். இதே பேங்கிங் அவேர்னஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பேங்கிங் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்ஸ் போர்ட்டலு, உத்கம் போர்ட்டல், உதயம் போர்ட்டல், ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வித் அப்டேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட, ஓகேங்களா. ஆயுஷ்மான் பாரத்னா என்ன, ஜன்தன் அக்கௌண்ட்னா என்ன, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ்னா என்ன, நெஃப்ட்னா என்ன, ஆர்டிஜிஎஸ்னா என்ன, எல்லாமே டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருப்பாங்க மக்களே. ஃப்ரம் த பேசிக்லேருந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மெண்ட்னா என்ன, ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டியை நான் முடிச்சிட்டேன் மக்களே, இன்னும் கோடட் இன்இக்வாலிட்டி மட்டும் போடலை. ஸோ நெக்ஸ்ட் சிலாஜிசம் நான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். சிலாஜிசம் எடுத்துகிட்டு வரப்போ ஜீரோலேருந்து ஃபுல் பேசிக்லேருந்து, அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஃபுல்லாக அட்வான்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவல் சம் வரைக்குமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். சிலாஜிசமில் அதுக்கப்புறம் டவுட்டே வராது. சிலாஜிசம்னு கிடையாது, எந்த ரீசனிங் கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் கான்செப்ட் எடுக்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியராக வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அது புரிஞ்சாலே உங்களால் மெயின்ஸ் லெவல் சம் வரைக்கும் உங்களால் போட முடியும். நானுமே மெயின்ஸ் லெவல் சம்மையும் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ ரீசனிங்கில் கான்செப்ட் தெரியலையா, தயவு செஞ்சு சொல்லுங்கள் மக்களே, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ரீசனிங்கை ஃபுல்லாக கிளியராக முடிச்சு விட்டுறலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே முடிஞ்சிடுச்சு, பேங்கிங் அவேர்னஸ் முடிஞ்சிடுச்சு, ரீசனிங் முடிஞ்சிடுச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் மக்களே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து ஒரு 4 நாள் லீவ் விடுறது, இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம வீடியோனால உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், அப்போ தான் எனக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது செக்ஷன் டாபிக் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேங்களா. அதாவது ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்போர்ட்ஸ் நியூஸு, இல்லை ஸ்கீம்ஸு, சம்மிட்ஸு, ஆப்ஸு, வெப் போர்ட்டல்ஸு, எக்ஸசைஸு, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேங்களா. இதுவும் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும் மக்களே. ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸோ குவெரிஸோ இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸோ இருந்தால் கூட, சார் இல்லை சார் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க, கடகடன்னு பேசுகிறீங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறீங்க, ரொம்ப பொறுமையாக போகுது, எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே. ஸோ நானுமே அந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நானுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ முக்கியமான இன்னொன்று என்னென்னா, இது எல்லாத்தையுமே நான் வந்து டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இந்த ஸ்டாட்டிக்கும் பேங்கிங்கும் வச்சுருப்பேன். ஸோ ரீசனிங்க்கு இன்இக்வாலிட்டிக்குன்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், ரீசனிங்க்குன்னு, அடுத்து சிலாஜிசம்க்குன்னு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் போடுவேன், ஓகேங்களா. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, யூனியன் பட்ஜெட் வந்து February 1 விட்டாங்களே, அதோட வீடியோ ரெடியாக இருக்கு மக்களே. ஆனால் அதை நான் இப்போ போட மாட்டேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போடுறேன். ஸோ நீங்கள் அப்போ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே. சக்ஸஸ் ஆன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கோட் வந்து உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிட்டு வர எப்பயும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறப்ப உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.